அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீர்த்தனா. இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுவதற்கு தான் வந்திருக்கிறேன். எப்படி ஒரு வெள்ளையனை இந்த இந்திய தேசத்திலிருந்து விரட்டுவதற்கு போராடினாரோ அப்படித்தான் விடுதலை காலத்தில் பிற்பகுதியில் போராடியவர்தான் பெரியார். பெண்ணடிமை தீராமல் மண்ணடிமை தீராது என்று சொன்னவர், பெண் விடுதலைக்காக போராடியவர். இன்னும் சொல்ல போனால் பெரியாருக்கு பெரியார் என்ற பெயரை தமிழ் பெண்கள் மாநாட்டில் தான் கொடுத்தனர். உன் வாழ்க்கையில் தாய்மை தடையாக வந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு வருவதற்கு தயாராக இரு என்றார். நண்பர்களே, அவர் தாயையோ தாய்மையையோ கூறவில்லை, பெண்களின் வாழ்க்கை முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகளைத்தான் கூறுகிறார். இந்த சமூகம் மண் விடுதலை பெற்ற பின்பு ஜாதி என்னும் மிகப்பெரிய உணர்வில் விழுந்து விட்டது. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் என்றார். இந்த மண் மனிதர்களுக்கானது, ஜாதிக்கும் மதத்திற்கும் அல்ல என்று அனைவருக்கும் சாட்டையடி கொடுத்தார். பெரியார் என்றால் கடவுள் மறுப்பு என்பது மட்டும் இல்லை. பெரியார் என்றால் பெண் விடுதலை, பெரியார் என்றால் சமூக நீதி, பெரியார் என்றால் சமத்துவம். இன்று நாம் ஓரளவாவது சமத்துவத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் பெரியார். நீங்களும் நானும் பெண்களாகிய நாம் இன்று ஒரு படிப்பை படிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் யார்? பெரியார். இந்த சமுதாயத்திற்கு பெண் விடுதலை பெற்று தந்த பேராசான் பெரியார். பெரியாரின் பெருமைகளை இந்த சுதந்திர தினத்தில் பேசுவதற்கு பெருமை அடைகிறேன். வாய்ப்பளித்த ரம்யம் கற்றல் கலைக்கழகத்திற்கும் ஜெம் டிவிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.